ப்ரொட்டஸ்ட் போராட்டம் போராட்டம் பண்ணுறது வந்து ஒரு தனி மனிதனுடைய ஜனநாயக உரிமை. இதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமை கொண்டு வருது, இல்லை ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அது எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணலாம். ஆனால் அது வந்து பெர்மிஷன் வாங்கிட்டோ வாங்காமல் பண்ணாலும் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்துலேயோ இங்கேயோ வச்சுட்டு ஒரு நாள் 2 நாளில் வந்து விட்டுருவாங்க, இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே கூட ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தனியற வரைக்கும் வச்சுருந்து விட்டுருவாங்க. நேற்று வந்து தருமபுரியில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அது வந்து இது எல்லாருமே பண்ணுற போராட்டம் தான். ஏன்னா டாஸ்மாகை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஊரில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் எங்கேயாவது டாஸ்மாக் இருந்தது அப்படின்னா அதை வேற எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் வைக்கணும், இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. நேற்று நடந்ததில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, டிவிகே சைட்லேருந்து போராட்டம் கையெடுத்திருக்காங்க. இது டிவிகே வந்து எப்பயுமே ஒரு ஐடலான ஒரு கட்சி. அவங்க வந்து பெருசாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எப்பயாவது ஒரு போராட்டம், எங்கேயாவது ஒரு வீடியோ, அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருந்தது. நேற்று வந்து அவங்க ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு போராட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த போராட்டம் பண்ணது நல்ல விஷயம். நான் வந்து அதை குறை சொல்கிறதுக்கெலாம் நான் இங்கே வரல. போராட்டம் பண்ணது ரொம்பவே நல்ல விஷயம். ஏன்னா இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து போராட்டம், தர்ணா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் களத்தில் வந்து நீங்கள் மக்களுக்காக செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்புவாங்க. அதனால் நேற்று அவங்க பண்ணது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அங்கே தான் நிற்கிது. ஆனால் அவங்க வந்து போராட்டம் பண்ணதை தாண்டி இப்போ அவங்க அந்த போராட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக எல்லாராலும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க பண்ண போராட்டம் எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது கூட 2வது பட்சம் ஆயிடுச்சு. அதில் வந்து நடந்த ஒரு விஷயம் எல்லாரையுமே பேச வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது எப்பயுமே போலீஸ் வந்து தடுப்பாங்க. அது அவங்களுடைய கடமை. அதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து போலீஸ் அந்த மாதிரி வந்து தடுக்கும்போது தாவேகா தொண்டர் யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஆவேசப்பட்டு போலீஸோட கையை கடிச்சிட்டாரு. இந்த வீடியோ வந்து ட்ரோல் மெட்டீரியலாகவும், இல்லை இது வந்து இவங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்றத காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ எல்லா சேனல்லையும் வரவும் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. இது வந்து நம்ம எதுவும் பேச முடியாது, எதுவும் முட்டு கொடுக்க முடியாது, நம்ம போனோம்னா நம்ம தான் வாங்கி கட்டிக்கணும், அதனால் நம்ம அமைதியாகிடுவோம் அப்படின்னு சொல்லி அமைதியாகிட்டாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு ரீசெண்டாக நான் வீடியோ எதுவுமே பேசல. ஏன்னா நிறைய வேலைகள் இருந்ததால் என்னால் பேச முடியாமல் இருந்தது. பட் இதுக்கு மேலே டெய்லி ஒரு வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இறங்கியிருக்கேன். அதில் முதல் வீடியோவாக இந்த வீடியோ வந்து நம்ம பேச தூண்டின ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா போராட்டம் பண்ணும்போது போலீஸுக்கும் அந்த யார் போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படும். நிறைய பேர் வந்து தள்ளி விட்டுருவாங்க, போலீஸ் அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் தடுத்ததுக்காக ஒருத்தன் கையை கடிக்கிறான் அப்படின்னா என்னால் அதை வந்து எப்படி உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது சிரிக்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த கையை கடிக்கிறது, சுரண்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன பசங்க பண்ணுற வேலை. இது வந்து இது எல்கேஜி யூகேஜி வரைக்கும் தான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சின்ன பசங்க பண்ணுற வேலை. ஆனால் இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, போலீஸ் தடுக்க வந்த உடனே கையை பிடிச்சி கடிச்சிட்டாரு. எனக்கு வந்து ஏன்யா அப்படி இருக்கீங்க? நம்ம வந்து ஒரு தடவையும் பேசும்போது உங்களுடைய தொண்டர்களை நீங்கள் வந்து அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்க வந்து நாங்கள் ட்விட்டரில் அரசியல் படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் தலைவர் விஜய் பேசின மாதிரி எங்களுக்கு அரசியல் தெரியாது, எங்களுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார்ல, இந்த வீடியோவை போட்டு காமிச்சு இவங்க யாருங்க சார், உங்கள் தொண்டர் தானே சார், இவர் வந்து அரசியல் படுத்தப்படாமலா ஃபஸ்ட்டு ரோலை முன்னாடி நடந்து வந்து போலீஸ் தடுக்கும்போது கையை கடிக்கிறவர், இவர் அரசியல் படுத்தப்படலையா? அரசியல் கூட விடுங்க, அரசியல்லாம் வேணாம், இவர் வந்து ஒரு காமன் சென்ஸோட இல்லையா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. இந்த விஷயம் வந்து அவங்க பண்ண போராட்டத்தை தாண்டி வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாமா கையை கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை எப்பயுமே ஒரு சொல்லி திட்டுவாங்கல்ல, அனில் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்கல்ல, இதையும் சேர்த்து போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாத்தியா கடிச்சிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லி போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. அவரோட சேர்ந்து ஒரு 12 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. பட் இந்த விஷயம் வந்து நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்போமா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒரு கட்சியில ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது, போலீஸ் தடுக்க வந்துட்டாங்க அப்படின்னா கையை கடிச்சிட்டாங்க அப்படின்னு எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இது சரி, நம்ம அந்த ஒருத்தரை வச்சு எல்லாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நீங்க ஃப்ரண்ட்ல வந்து ஒருத்தர் போராட வராருன்னா அது எல்லா மீடியாவும் கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியா பண்ணுவாங்க? இது கூடவா தெரியாம இருக்கும்? ஆல்ரெடி இந்த கட்சியை சேர்ந்த எல்லாரையுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரியே எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, திருப்பரங்குன்றம்ல இந்த தீப திருநாள் அன்னைக்கு இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நிறைய இஷ்யூ நடந்தது. அதில் ஹைகோர்ட் ஜட்ஜு வந்து ஏதோ ஒரு வேர்டிக் கொடுத்தாரு. அதுக்கு எதிராக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இல்லை போலீஸ் தரப்புல இருந்து நாங்கள் மேல்முறையீடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதில் வந்து முஸ்லீம் இந்து கிளாஷ் நடந்துரும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு இதில் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து பயங்கரமா 2-3 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்களா, நைட்டு 7 மணிக்கு ஏற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க, 10 பேர் போய் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க, சிஐஎஸ்எஃப் அதிகாரிகளோட போய் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்றமே அந்த ஏரியா ஃபுல்லாக பரபரப்பாக இருந்தது. 144 போட்டிருந்தாங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு கோவிலில் தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்காக ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்து இங்கே நிறைவேற்றப்படலை அப்படின்னும் போது அது எல்லாருமே உற்று நோக்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. அதுல வந்து திருப்பரங்குன்றம் அந்த இடத்துல தீபம் ஏத்தணுமா வேணாமா அப்படின்றது செகண்டரி. பட் அதை வச்சு இங்க நிறைய பேர் அரசியல் பண்ணாங்கல்ல, அதை வந்து இந்த மக்களுக்கே அது வந்து பிடிக்காம போயிடுச்சு. ஏன்னா இது இந்து முன்னணியினரும் பிஜேபியும் சேர்ந்து இதுக்கு வந்து அந்த போராட்டம் பண்றது, அங்க இருந்து பேரிகேட் எல்லாத்தையும் போலீஸ் மேல தூக்கி போட்டது, அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியா இருந்தது. இங்கேயும் ஒரு நார்த் இந்தியா மாதிரி ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற ஃபீல் வந்து எனக்கு அதை பார்த்த அப்புறம் தோணுச்சு. ஏன்னா எங்க கேப் கிடைக்கும், எங்க நம்ம மதத்தை வந்து இன்னும் பெருசுபடுத்துறதுக்காக இல்லை மதத்தை வைத்து அரசியல் பண்றதுக்காக நம்ம நுழையலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதில் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இவங்க வந்து சின்ன கேப் கிடைச்சாலும் அதுல வந்து நம்ம பெரிய அரசியல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்காங்க. மக்கள் வந்து இங்க இருக்க மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த இந்து பேஸ்ட் அப்படின்றத தாண்டி இங்க இருக்கிறவங்க வந்து இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. எனக்கு ஏகப்பட்ட இந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸை விட எனக்கு முஸ்லிம் இந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சமத்துவமான ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி அரசியல் பண்றது மக்களுக்கே தெரியும் இது எதற்காக இந்த அரசியல் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து மக்களை இன்னும் கம்மியாவே எடை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க கரெக்டா பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன விஷயத்துக்காக இது அப்படின்னு. இதற்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. இது வந்து எந்த ஒரு ட்விட்டரும் கிடையாது, ட்விட்டர் போஸ்ட்டும் கிடையாது, ட்வீட்டும் கிடையாது. இதை வந்து நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு தெரியல. இதுல ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்ல, இது வந்து தப்பு சரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்சி தலைவர் வந்து ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். பட் இவர் வந்து ஆரம்பத்துல இருந்தே இதே வேலைதான். இது வந்து ஏதாவது ஒரு சீரியஸான கண்டென்ட் இருக்கு, கவின் இறந்தப்ப கூட இவர் வந்து எந்த ஸ்டாண்டுமே எடுக்கல, அதுக்கு ரிலேட்டடா ஒரு வார்த்தை இப்ப கூட பேசல. இப்போ வரைக்கும் அதை பத்தி எங்கேயுமே பேசல. அதே விஷயம் தான் இங்கேயும் திருப்பரங்குன்றத்துல இந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, 144 போட்டிருக்காங்க அப்படின்னும் போதும் அவர் வந்து அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. மக்களும் அதை பத்தி கவனிக்காம விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து எப்படி எல்லா பிரச்சனைக்கும் போராடுவார், இல்ல எப்படி எல்லா பிரச்சனையையும் நம்ம வந்து சமாளிக்கணும்னு நினைப்பார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பிரச்சனை நடக்குது, அது வந்து மத சார்பா இருக்கா, இல்ல மற்ற விஷயங்கள் சார்பா இருக்கா, இல்ல ஜாதி ரிலேட்டடா வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ட்வீட் பண்றவன் எப்படி தலைவனா இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதை பத்தி பேசினோம்னா இந்த ஓட்டு போயிடும், இதை பத்தி பேசினோம்னா அந்த ஓட்டு போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எப்படி வந்துட்டு நம்ம வந்து நடுநிலையா ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்கன்னே எனக்கு புரியல. இந்த விஷயம் வந்து ரொம்ப எனக்கு ஓடிட்டே இருந்தது. ஏன் பண்ணல, ஏன் எல்லா தலைவர்களுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, இது தப்பு சரின்றதை தாண்டி ஒரு ஸ்டாண்டை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஆனா இவர் வந்து இப்பயும் மக்களுக்கு எப்பயுமே பண்ற மாதிரி இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது, நாங்க வந்து இதை பத்தி பேச மாட்டோம், நாங்க இதை பத்தி யோசிக்க கூட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சைலண்டா இருக்காங்க. இதெல்லாம் கேள்வி கேட்டா நம்மள வந்து அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா, தலைவர் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் பேசுவாங்க. இந்த தர்மபுரி வீடியோவுக்கே அதான் சொன்னாங்க, இது வந்து ஃபேக் வீடியோ அப்படின்னானுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா எல்லா சேனல்லையும் வரவும் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆயிட்டானுங்க. இந்த மாதிரி தான் இவங்க வந்து ஒரு விஷயமும் இவங்க தப்புன்னு தெரிஞ்சா அதை வந்து அமுக்க ட்ரை பண்றாங்க, இல்லைன்னா அது ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இவங்க வந்து என்னைக்குமே தப்பு பண்ணா தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுதான் இவங்கள்ட்ட இருக்க பெரிய மைனஸ்ன்னு நான் சொல்லுவேன். யாருமே ஒத்துக்க மாட்டாங்க தான். பட் அதுக்கு
இந்த ஸ்கூல்லலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின் டீச்சர் கேட்குறாங்க அப்படின்னா ஆன்சர் தெரிலனா ஒரு ஒரு வார்த்தை 2 வார்த்தை தெரியலனா அப்படியே சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லி பேசுவோம்ல, அந்த மாதிரி ஒரே லெவலில் போய்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இதை நம்ம இப்படி பேசினாலும் தப்பு, இப்படி பேசினாலும் தப்பு அப்படின்னும் போது, இப்படி பேசினோம்னா இண்டோஸ்க்கு ஆப்போசிட்டாக போயிடும், இப்படி பேசினோம்னா சிறுபான்மையினருக்கு ஆப்போசிட்டாக போயிடும் அப்படின்னா தப்புன்னு அதை பற்றி பேசாமல் நாம வந்து அதுக்கு ரிலேட்டடா ஒரு விஷயம் கூட கிடையாது. அவங்க தொண்டர்களும் பேச மாட்டாங்க, இவரும் பேச மாட்டாரு. ஏன்னா ஓட்டு போயிடுமே, நம்ம ஓட்டை நம்பி தான் இங்க வந்திருக்கிறது, ஓட்டுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்திருக்கோம். எதை பார்த்தாலும் எதை செய்தாலும் அது ஒரு ஓட்டா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில எப்படி வந்து ஒரு நடுநிலையான ஆட்சியை வந்து நம்ம எதிர்பார்க்கறது அப்படின்னு தெரியல. அது இன்னொரு விஷயம். எனக்கு வந்து இந்த இது போடுறாங்கல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்கல்ல, மக்கள் கருத்து அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறாங்கல்ல, அந்த விஷயம் வந்து எனக்கு பார்க்கும்போது ஒரு தடவை பார்க்கும்போது பயங்கரமான சிரிப்பு வருது. ஏன்னா ஒரு தடவை வந்து 10% தான் விஜய்க்கு வரும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து 35% தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 35% வந்து கண்டிப்பாக விஜய்க்கு தான் கிடைக்கும், எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எவனோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறான். எதுக்கு இதே யாரா நீ வந்து நேற்று வரைக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தன், நீ எப்படா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் போடுற, உனக்கு எப்படா இதெல்லாம் தெரியுது அப்படின்னா இவங்க சும்மா அப்படியே அடிச்சு விட வேண்டியதுதான். ஒருத்தன் வந்து கூகுளில் ஹையஸ்ட் சர்ச்டு, இவர் வந்து கூகுளில் வந்து ஹையஸ்டா சர்ச் பண்ண பேர் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கான். யூஎஸ்ல ஹையஸ்டா சர்ச் பண்ண பேர் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர்னா இன்ஃப்ளூயன்சர் மாதிரியே பிஹேவ் பண்ணுங்கடா. ஏன் இப்படி வந்து இறங்கி எங்க அண்ணன் யாரு தெரியுமா, எங்க அண்ணனுக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்கு தெரியுமா, மக்கள் எல்லாருமே எங்க அண்ணனுக்காக தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இறங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல நான் ரீசெண்டா பாக்குற நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல என்ன போடுறாங்கன்னா, விஜய்க்கு தான் எங்கள் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக் பைட் மாதிரி எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்றாங்க. ஒரு 12 நிமிஷத்துக்கு இருக்கு. 12 நிமிஷமும் யார்கிட்ட போய் கேட்டாலும் விஜய் 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 விஜய். நீங்க வந்து டிஎம்கேக்காரன் ஒருத்தவங்க கூட அந்த ஊர்ல இல்லையா, இல்ல வந்து எல்லாருமே விஜய்க்காக மட்டும்தான் இருக்காங்களா, விஜய்ன்ற வார்த்தையை வந்து எல்லாரும் பச்சை குத்திக்க போறாங்களா, அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மக்களுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்க பாக்குற எதுவும் உண்மை இல்லை. நீங்க வந்து சேனல்ல பாத்தீங்கன்னாலும் சரி, யூடியூப்ல பாத்தீங்கன்னாலும் சரி, சோசியல் மீடியால எதுல பாத்தீங்கன்னாலும் சரி, எதுவுமே உண்மை கிடையாது. எவ்ரிதிங் ஹாஸ் பின் மேனிப்புலேட்டட். நீங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் எல்லா விஷயத்தையுமே இங்க பண்றாங்க. யூடியூப் சேனல் உட்பட சேனல்ல வந்து என்ன நம்மளோட அஜெண்டாக்கு எது செட் ஆகுதோ அதுதான் சேனல்ல வரும். யூடியூப்லயும் அதே தான். எல்லாமே லைவ் கிடையாதுல்ல. நீங்க லைவா போய் கேட்க சொல்லுங்க, எவனும் போய் கேட்க மாட்டான். லைவா போய் ஒரு பப்ளிக் பைட் எடுறா அப்படின்னுங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து விஜயை முன்னிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா விஜய் தான் முன்னிறுத்துவாங்க. டிஎம்கேவை முன்னிறுத்தணும்னு நினைச்சாங்கன்னா டிஎம்கேவை தான் முன்னிறுத்துவாங்க. எடிட்டிங் கடைசியில் இவங்க தானே பண்ணி ஆகணும். இது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் தானே. அதனால விஜய்க்கு தான் 2026 அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறது எல்லாமே ஒரு மேனிப்புலேட்டட் விஷயம் தான். அதை வந்து மக்கள் இது பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன்.